ஸோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கெரியரை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபியூச்சர்ல 4 வருஷம் கழிச்சு நீங்க வெளியே வரும்போது எந்த துறைக்கு வாய்ப்பு, எதுல என்னென்ன திறமைகள் வளர்த்துக்கிட்டா உங்க வாய்ப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு. நீங்க ஆர்ட்ஸ் படிங்க, சயின்ஸ் படிங்க, இன்ஜினியரிங் படிங்க, மெடிக்கல் படிங்க, லா படிங்க, எது படித்தாலும் டெக்னாலஜி தொழில்நுட்பத்துல அப்டேட் பண்ணி தொழில்நுட்பம் இல்லாம நம்ம இனிமேல் எதுவுமே சாதிக்க முடியாது. போன வருஷம் பாத்தீங்கன்னா டாப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் who got into IAS 42 பேர் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், 4 பேர் MBBS, மற்றதான் மீதி எல்லாம். அடுத்தது வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிகாம், எக்கனாமிக்ஸ், BBA, அதுக்கு முன்னாடி CA, ICW, கம்பெனி செக்ரட்டரிஷிப். 250 மார்க் பக்கம் மேல வாங்கினீங்கன்னா தனியார் கல்லூரி கிடைக்கும், 300 மார்க் மேல வாங்கினீங்கன்னா அரசு கல்லூரி கிடைக்கும். சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேத், அதுல சித்தா ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ் ஹோமியோபதி, அதுக்கப்புறம் ஆயுர்வேதிக். சார் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு ஜாப். நான் ECE படிச்சிருக்கேன், ஜாப். அப்படி கிடையாது. நீ கம்ப்யூட்டர் படிக்கிறீங்கன்னா ECE இருந்து, ட்ரிபிள் இருந்து, மெக்கானிக்கல் இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? மெக்கானிக்கல் எடுக்கிறீங்களா, கம்ப்யூட்டர்ல இருந்து, எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து என்ன கத்துக்க போறீங்க? எல்லாமே இன்டர்லிங்க் ஆகுது. நிறைய பேர் கேள்வி, சார் எந்த கோர்ஸ் படிச்சா 100% பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இனிமேல் கிடையாது. குட் ஈவினிங். ரொம்ப சந்தோஷம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் ஆஃப் வேலடியார் ஸ்கூல் இன்ட்ராக்ட் பண்றதுக்கு. உங்களுடைய என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. வில் பி ஏபிள் டு ஹாப்பி டு கிளியர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கெரியர் எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன் எப்பவுமே. அது இந்த COVID-19 வந்த பிறகு இன்னும் மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. என்ன கோர்ஸ் படிச்சா 4 வருஷம் கழிச்சு இருக்கும், எப்படி டெக்னாலஜி போகுது, என்னென்ன திறமைகளை வளர்த்துக்கிட்டா நம்மளுக்கு வாய்ப்பு, இப்படி பல கேள்விகள் மனசுக்குள்ள இருக்கு போது. இருந்தாலும் நல்லா ஒண்ணுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு. நீங்க ஆர்ட்ஸ் படிங்க, சயின்ஸ் படிங்க, இன்ஜினியரிங் படிங்க, மெடிக்கல் படிங்க, லா படிங்க, எது படித்தாலும் டெக்னாலஜி தொழில்நுட்பத்துல அப்டேட் பண்ணி தொழில்நுட்பம் இல்லாம நம்ம இனிமேல் எதுவுமே சாதிக்க முடியாது. அப்போ அந்த தொழில்நுட்ப சார்ந்த திறன்கள் வந்து எல்லா, அது காமர்ஸ் படிச்சாலும் சரி, ஆர்ட்ஸ் படிச்சாலும் சரி, சயின்ஸ் படிச்சாலும், இன்ஜினியரிங், லா படிச்சாலும், மெடிக்கல் படிச்சாலும் கத்துக்கிட்டாதான் நம்ம வந்து ஒரு பெரிய வேலையில இருக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து 4th இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரி 4.0 சொல்றோம். ஆட்டோமேஷன்ல போறோம், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல வர ஆரம்பிச்சிட்டோம். ஒர்க் அட் ஹோம், வீட்டில இருந்தே வேலை செய்யற மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி சில பெரிய மாற்றங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்துக்கு ஏற்ப தகுந்த மாதிரி நாம வந்து நம்மளுடைய கெரியர் சாய்ஸ் சேஞ்ச். அதனால தான் பி த சேஞ்ச் டு பி த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் யூ வாண்ட் டு பி த பெஸ்ட் யூ ஷுட் ஆல்வேஸ் பி த சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கெரியரை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபியூச்சர்ல 4 வருஷம் கழிச்சு நீங்க வெளியே வரும்போது எந்த துறைக்கு வாய்ப்பு, எதுல என்னென்ன திறமைகள் வளர்த்துக்கிட்டா உங்க வாய்ப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இனிமேல் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இந்த ஒரு கோர்ஸ் படிச்சா, இப்ப நிறைய பேர் கேள்வி, சார் எந்த கோர்ஸ் படிச்சா 100% பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இனிமேல் கிடையாது. ஒரு காலத்துல நாங்க என்ன சொல்லுவோம், நல்லா படி, மார்க் வாங்க. இங்க காலேஜ் படிக்கும்போது இங்கிலீஷ் பேச கத்துக்கோ, பேசிக் ப்ரோக்ராமிங் கத்துக்கோ, ஜாப் கொடுத்தாங்க. இனிமேல் வந்து நான் மார்க் வச்சிருக்கேன், நான் இந்த டிகிரி படிச்சிருக்கேன், எனக்கு ஜாப் அப்படின்லாம் கிடையாது. ஃப்ரம் நாலேஜ் பேஸ்ட் we have shifted to skill based. அப்போ ஸ்கில் ரொம்ப முக்கியம். மாநில அரசும் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன். ஏன்னா நாம அடுத்த 4 வருஷம் படிக்க போறது ஆல்ரெடி அவுட்டேட் ஆயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், அதாவது செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நான் 4-6 வருஷம் முன்னாடி பேசினேன். டேட்டா அனலிட்டிக்ஸ். இன்னைக்கு வந்து பையன் கேட்கறான், ஜேபி சார் நான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சா வேலை கிடைக்குமா? அதுதான் நிறைய பேர் படிக்கிறாங்க. நான் வந்து எழுதியே கொடுப்பேன். 4 வருஷம் கழிச்சு அதுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னா கேள்விக்குறி தான் சொல்வேன். காரணம் என்னன்னா, அடுத்த டெக்னாலஜி வந்துருச்சு. இன்டெலிஜென்ட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் வந்துருச்சு, ஹைப்பர் ஆட்டோமேஷன் வந்துருச்சு, மிஷின் லேர்னிங் ஹஸ் கம் டு டிரான்ஸ்ஃபர் லேர்னிங். ஸோ எல்லாம் மாறிட்டே போகுது. புதிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துருச்சு.
ஸோ அப்போ யார் அப்டேட் பண்றாங்க, who is going to learn more is going to be successful and who is going to learn first will be more successful. யார் ஃபர்ஸ்ட் கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்புகள். இப்போ நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் கோடிங் கத்துக்கிட்டா ஜாப் கிடைக்கும் நிறைய அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. உண்மைதான். பட் 4 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நீங்க போய் கூகுள்ல போய் GPT 3 போடுங்க. GPT 3 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய லாங்குவேஜ் மாடியூல் 3rd வெர்ஷன் வந்துருச்சு. அது வந்து இட் கேன் கோட் ஃபார் யூ. அதாவது நீங்க நினைக்கிறது அது கோட் பண்ணணும், நாம கோட் பண்ண வேண்டியதில்லை. அரண்டு போய் கிடக்குறாங்க சயின்டிஸ்ட். அது போய் படிச்சு பாருங்க, கூகுள்ல ஏகப்பட்ட அதை பத்தி நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ டெக்னாலஜி இஸ் மூவிங் வெரி வெரி ஃபாஸ்ட். இப்போ ஏன் நிறைய பேருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னா, நான் மார்க் வச்சிருக்கேன், டிகிரி வச்சிருக்கேன், ஜாப் கொடுங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் ஐயாட்ட வேலைக்கு போகணும் அப்படின்னா என்னுடைய மார்க் டிகிரி வச்சு மார்க் கொடுக்க மாட்டேன், ஐ மீன் வேலை கொடுக்க மாட்டார். அவர் எதிர்பார்க்கிற திறமை என்கிட்ட இருந்தால் தான் எனக்கு வேலை கொடுப்பார். அப்போ இன்னைக்கு திறமை திறன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது. ஸோ எப்படி ஒரு கெரியர் சூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நான் பயாலஜி, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப், காமர்ஸ் குரூப் எல்லாம் பேசிக்காக சொல்லிடுறேன். என்னென்ன திறமையை வளர்த்துக்கணும், எப்படி ஒரு காலேஜை சூஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டவுட் கிளியரிங்ல தாராளமாக கேளுங்க. வில் கிளாரிஃபை ஆல் யுவர் டவுட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட், சார் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கண்டிப்பா முதல் சாய்ஸ் வந்து MBBS தான். இன்னைக்கு இந்த COVID-19 மட்டும் கிடையாது, ஃபியூச்சர்லயும் வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷன்ங்கிறது நோபல் ப்ரொஃபஷன், ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ப்ரொஃபஷன். பட் ஹைலி காம்படிட்டிவா மாறிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷம் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம், நம்முடைய தமிழக அரசு ஒவ்வொரு வருஷம் நிறைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எடுத்துட்டு வராங்க. அப்ப இருந்தும் டிமாண்ட் இருக்கு போகுது, ஏன்னா தேவை அது மாதிரி இருக்கு. MBBSக்கு கண்டிப்பா நீட் எக்ஸாம் எழுதியிருக்கணும். நீட்ல வந்து இந்த வருஷம் வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் ஜாஸ்தி ஆகும். சார் நிறைய பேர் படிக்கல, ஆப்சன்டீஸ் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்றாங்க, அப்படின்னு குறையறதுக்கு வாய்ப்பு இல்லையான்னா, போன வருஷம் மாதிரி 100 மார்க்லாம் ஏறாது, 20 to 30 மார்க்ஸ் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது காரணமும் சொல்லிடுறேன். போன வருஷம் வந்து 471 பிசிக்கு, இந்த வருஷம் 500 மார்க் மேல இருக்கும். MBCக்கு 470 இந்த வருஷம் எதிர்பார்க்கிறோம். போன வருஷம் அரௌண்ட் 440. OCக்கு 550. ஏன் சார் கட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா 76% ரிப்பீட்டர்ஸ் தான் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போயிருக்காங்க. அப்போ போன வருஷம் கட் ஆஃப் என்ன சொன்னேன், 470 பக்கம். 400லேருந்து 470 படிக்கிற மாணவர்கள் ஒரு 4000 பேர் மேல வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கான். அவன் போன வருஷமே 400க்கு மேல வாங்கிட்டான். அப்ப இந்த வருஷம் இன்னும் ஜாஸ்தி வாங்க, ஒரு வருஷம் முழுமையா உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். ஸோ கட் ஆஃப் வந்து போட்டிகள் கடுமையா இருக்கும். இந்த வருஷம் ரிப்பீட்டர்ஸ் தான் ஜாஸ்தி ஆகுது. அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், ஸ்டூடெண்ட் ஆகட்டும் பேரண்ட் ஆகட்டும், கேபி சார் இந்த வருஷம் நான் மெடிக்கல் கிடைக்கல, 1 இயர் வேஸ்ட் பண்ணி திரும்பி ரிப்பீட்டர் பண்ணலாமா? உங்க மனசார இருந்துச்சுன்னா பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் 70% மேல ரிப்பீட்டர்ஸ் தான் போறாங்க. ஸோ ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ண. பட் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ரிப்பீட்டர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 500 மேல மார்க் வாங்குற அளவுக்கு உங்கள்கிட்ட திறமை இருக்கணும். அப்போ நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு மாணவன் 350க்கு மேல நீட் வாங்குறான் அப்படின்னா அவன் ரிப்பீட்டர் போலாம். 200லேருந்து 350 வாங்கினா அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லுவேன். இதுதான் பேசிக். 400க்கு மேல எனக்கு கிடைக்கல இந்த வருஷம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை ரிப்பீட் பண்றது தப்பு கிடையாது. சரி சார் MBBS இல்லைன்னா நெக்ஸ்ட் சாய்ஸ் என்ன? பயாலஜிக்கு இன்ஜினியரிங் தான். இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இன்னைக்கும் இன்ஜினியரிங் வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொன்னேன், ஆர்ட்ஸ் படிங்க, இன்ஜினியரிங் படிங்க, லா படிங்க, மெடிக்கல் படிங்க, எது படித்தாலும் டெக்னாலஜி தெரியணும். டெக்னாலஜி கற்றுக்கணும்னா இன்ஜினியரிங் தான். அதுவும் இந்த வருஷம் இன்ஜினியரிங்ல சில வரப்பிரசாதங்கள்லாம் இருக்கு, அது நான் சொல்லிடுறேன். அது இந்த வருஷம் இனிமேல் வர ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு. இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி ஏன் வந்து இன்னைக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை எடுக்கிறதுக்கு ஹெசிடேட் பண்றாங்கன்னா, இட்ஸ் பிகமிங் சேலஞ்சிங். ஒரு காலத்துல இன்ஜினியரிங்ல நீ வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ரிஃபரன்ஸ் எப்படின்னா, 4 வருஷம் முன்னாடி 5 வருஷம் மெக்கானிக்கல் எடு ஜாப் கிடைக்கும், அதுக்கு முன்னாடி ஈஸி எடுத்தா ஜாப் கிடைக்கும்,
அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா ஜாப் கிடைக்கும்னு சொன்னாங்க. இப்போ திரும்பி அந்த சைக்கிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா ஜாப் அப்படிங்கிறாங்க. இனிமேல் நான் பிரான்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். இனிமேல் யாருக்கு இன்ஜினியரிங்ல வேலை கிடைக்குன்னா எந்த மாணவன் சிலபஸை தாண்டி மற்ற பிரான்ச்ல இருந்து திறமைகளையும் திறன்களையும் வளர்த்துக்கிறான்னா அவனுக்கு தான் வேலை. ஐ ரிப்பீட், இனிமேல் ஒரு பிரான்ச்சை வச்சுட்டு ஜாப் எதிர்பார்க்க முடியாது. சார் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் எனக்கு ஜாப், நான் இசி படிச்சிருக்கேன் ஜாப், அப்படி கிடையாது. நீ கம்ப்யூட்டர் படிக்கிறீங்கன்னா இசியிலேருந்து ட்ரிபிள்இருந்து மெக்கானிக்கல்லேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? மெக்கானிக்கல் எடுக்கிறீங்களா, கம்ப்யூட்டர்லேருந்து எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து என்ன கற்றுக்க போறீங்க? எல்லாமே இன்டர் லிங்க் ஆகுது. அப்போ இன்ட்ரா டிசிப்ளினரி ப்ரிப்பரேஷன் தேவை. அதனால்தான் நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டியும் ஏஐசிடி எல்லாம் வந்து இந்த சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் எடுத்துட்டு வராங்க. படிக்கும்போது நீங்க வேண்டிய இது எடுத்துக்கலாம். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் சிலபஸை தாண்டி படிக்கணும், மற்ற பிரான்ச்ல இருந்து கத்துக்கணும். அடுத்தது இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், அதாவது டெக்னாலஜி அப்டேட் ரொம்ப முக்கியம். நீங்க படிக்கிறது அவுடேட் ஆயிட்டு இருக்கு. அதனால்தான் இனிமேல் 4 வருஷம் கழிச்சு இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்லாம் அவ்வளவா இருக்காது. 70% நீங்க 2024 பாஸ் ஆகும்போது நான் இன்னைக்கு வச்சு பேசல, இன்னைக்கு அது ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கே சில காலேஜ்ல இப்போ உங்க ஊர் பார்த்தாலும் சாஸ்திரால போய் கேளுங்க, ஆல்மோஸ்ட் 30% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல இல்லாம காம்படிஷன் சேலஞ்சஸ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. அதாவது போட்டிகள், காம்படிஷன் சேலஞ்சஸ். ஸோ இப்போ மாணவன் நீங்க வெளியே வரும்போது 70% பிளேஸ்மெண்ட் இன்ஜினியரிங்ல காம்படிஷன் சேலஞ்சஸ்ல தான் இருக்கும். அப்போ நிறைய போட்டிகள்ல காம்படிஷன் சேலஞ்சில் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது எப்போ பார்ட்டிசிபேட் பண்ணணும்? டெக்னாலஜி அப்டேட் பண்ணி லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணாதான் முடியும். உதாரணத்துக்கு அமேசான் கம்பெனி என்ன சொல்றா, நீ எங்க வேணா படி, நான் அமேசான் கேம்பஸ் சேலஞ்சு நடத்துறேன். டிசிஎஸ் கம்பெனி வந்து நிஞ்சா நடத்துறாங்க, கோட் விட்டா நடத்துறாங்க. கூகுள் கம்பெனி கூகுள் கோட் ஜாம் நடத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிகள் நடத்துறாங்க. ஸோ இந்த போட்டிகள்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். இனிமேல் ஒரு பிரான்ச் வச்சுட்டு நம்ம இது பண்ண முடியாது. சாய்ஸ் வந்து கண்டிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எடுக்கலாம். பட் அடுத்த சாய்ஸ் சர்க்கியூட் பிரான்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசி, ட்ரிபிள்இ, மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி. பட் ஒன்று நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கம்ப்யூட்டர் படிங்க, இசி படிங்க. இப்போ வந்து நிறைய பேர் கேள்வி கேட்கறது, சார் கம்ப்யூட்டர் சயின்ஸு எனக்கு ப்ரிஃபரன்ஸு, புது கோர்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதெல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி தான். எடுத்த உடனே நேரோ டவுன் பண்ணாதீங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது இல்லை இசி ட்ரிபிள்இ படிக்கும்போது எந்த ஏரியாவில் நீங்க டைவர்ட் ஆகணுமோ அந்த ஏரியாவில் தகுந்த மாதிரி செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல உங்க திறமையை வளர்த்துக்கணும். ஒரு லேமன் புரியுற மாதிரி பண்ணும். அப்படின்னா எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவன் எம்பிபிஎஸ் முடிச்ச பிறகுதான் நான் கைனகாலஜிஸ்டோ, ஆர்த்தோவோ, கார்டியோவோ, நியூரோவோ அப்படின்லாம் டிசைட் பண்றான். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு இனிமேல் எப்படின்னா செகண்ட் இயர் படிக்கும் போதே அவன் என்ன ஸ்பெஷலைசேஷன் நீ எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர்ல இந்த ஸ்பெஷலைசேஷனுக்கு ஏற்ற திறமைகளை வளர்த்துக்கணும். அப்போ அந்த அளவுக்கு வந்து நம்ம சிலபஸை தாண்டி படிக்கணும். அடுத்தது வந்து டெக்னாலஜி வந்து போறதுனால இன்ட்ரா சொன்னேன். இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க, இசி படிங்க, ட்ரிபிள்இ படிங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ ஒரு மாணவன் வந்து உதாரணத்துக்கு, சார் நான் வந்து ஆட்டோமேஷன் சைட்ல தான் எனக்கு வந்து ஃபியூச்சர்ல இன்ட்ரெஸ்ட், ஐ வாண்ட் டு பில்ட் அ கெரியர் இன் ஆட்டோமேஷன். அப்போ நீ கம்ப்யூட்டர் இசி எடுங்க, கம்ப்யூட்டர் எடுங்க, ஐடி எடுங்க, ட்ரிபிள்இ எடுங்க, மெக்கட்ரானிக்ஸ் எடுங்க, தப்பு கிடையாது. அது படிக்கும்போது யூ ஹேவ் டு லேர்ன் அபவுட் ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங். அதுக்கப்புறம் நான் அடுத்த லெவல் சொல்லிட்டேன், டீப் லேர்னிங்கு, டிரான்ஸ்ஃபர் லேர்னிங், ஹைப்பர் ஆட்டோமேஷன், இன்டெலிஜென்ட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். இந்த அளவுக்கு நீங்க அப்டேட் பண்ணும். வெறும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து தாண்டி அதனுடைய அப்ளிகேஷன் தான் இன்டெலிஜென்ட் ப்ராசஸ் ஆட்டோமேஷனும் ஹைப்பர் ஆட்டோமேஷன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா கவனிங்க. அப்போ வந்து நீ ஆட்டோமேஷனில் பண்ண இது பண்ணோம். இல்லை சார் எனக்கு வந்து இந்த ஹேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு, சைபர் செக்யூரிட்டியில் இன்ட்ரெஸ்ட்டு, அப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸி எது படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் நல்லா டெவலப் பண்ணிக்கணும்.
அதுக்கப்புறம் வந்து லினக்ஸ்ல வந்து மாஸ்டரா இருக்கணும். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல வந்து ஸ்பெஷலிஸ்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ண தெரியணும். சைபர் செக்யூரிட்டி டூல்ஸ் நீங்க வந்து மாஸ்டர் பண்ணணும். கிரிப்டோகிராஃபி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் முடிச்ச பிறகு அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க வந்து சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்னு ஒரு சர்டிபிகேஷன் இருக்கு. CEH அப்படின்னு. நான் வந்து இப்போ ஐயா சொன்ன மாதிரி நான் 3 மாசமா இந்த ஜூம் ப்ரோக்ராம் நிறைய ஸ்கூல் காலேஜ் பண்ணும்போது நான் பசங்க நல்லா நிறைய பேர் வந்து ஆச்சரியமா இருக்கு. முந்தின நாள் ஒரு பையன் ஃபோன் பண்ணி சொன்னான், சார் 2 மாசம் முன்னாடி நீங்க சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர் சொன்னீங்க. எனக்கு ஹேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்க போறேன். நான் இந்த சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேங்கிறான். ஆச்சரியமா இருக்கு. 12th படிக்கிற பையன் 2 மாசத்துல எத்திக்கல் ஹேக்கிங் சர்டிஃபிகேட் வாங்கிட்டான். அவெல்லாம் பறந்துட்டே போயிடுவான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து இருக்காங்க. இன்னைக்கு ரோடு நம்ம வந்து லைன் போட்டா ரோடு போடுறாங்க பசங்க. ஸோ இப்போ ஹேக்கிங்ல வந்து சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங், அப்புறம் GIAC சர்டிஃபிகேஷன் வாங்கணும், குளோபல் இன்ஃபர்மேஷன் அஷூரன்ஸ் சர்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கிளவுட் செக்யூரிட்டி. இந்த 3 முடிச்சாதான் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்ல யூ பிகம் அ ப்ரொஃபஷனல். இப்போ இல்ல சார் எனக்கு சைபர் செக்யூரிட்டி வேணாம், ஐ வாண்ட் டு கம் இன் டு டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ் பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. அப்போ நீங்க படிக்கும்போது பிக் டேட்டா, டேட்டா அனலிட்டிக்ஸ், பிசினஸ் அனலிட்டிக்ஸ், ஆர் லாங்குவேஜ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய அப்டேட் பண்ணிக்கும். சார் எனக்கு வந்து கிரியேட்டிவ் மோட் சார், எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கிரியேட் வந்து வெப் டெவலப்மெண்ட், மொபைல் அந்த மாதிரிலாம் வரணும் அப்படின்னா நீங்க வந்து படிக்கும்போது அது ஈஸி ஆகட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகட்டும், ட்ரிபிள் ஆகட்டும், UI UX அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஸ்கில்ல வளர்த்துக்கணும். அடுத்தது IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அதுக்கப்புறம் ஐ ஆப்ஸ்ன்னு போடுங்க, கூகுள்ல போய் ஐ ஆப்ஸ். இதுதான் ஃபியூச்சர்ல வந்து இன்டெலிஜென்ட் ஆப்ஸ்ன்னு வரப்போகுது. அப்ப நல்லா கவனிங்க, உலகம் எந்த ஸ்பீடுக்கு போயிட்டு இருக்கு பாருங்க டெக்னாலஜி. நாம வந்து சும்மா பண்ணி ஏன் நிறைய பேருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னா டிகிரி வச்சிருக்காங்க, மார்க் வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குது. கம்பெனி எதிர்பார்க்கிற திறமை, அவன் எதிர்பார்க்கிற டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். காலேஜில் இதெல்லாம் சொல்லி தரது ரொம்ப கஷ்டம், டெக்னாலஜி மாத்திட்டே இருக்க முடியாது. அப்போ நாம தான் வந்து செல்ஃப் லேர்னிங் தான் இனிமேல் கீ டு சக்சஸ். செல்ஃப் லேர்னிங் கத்துக்கணும், அப்போதான் முடியும். செல்ஃப் லேர்னிங் ஆன்லைன்ல நிறைய கத்துக்கலாம். புது புது டெக்னாலஜி அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. புது லாங்குவேஜ் அப்டேட் பண்ணிக்கணும், லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ECE, EEE, IT, மெக்கட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் எடுக்கலாம், மெக்கானிக்கல் சிவில் எடுக்கலாம். இது தவிர நிறைய பேர் வந்து சார் பயோ மெடிக்கல், பயோ டெக்னாலஜி, இது எது எடுக்கலாம் சார்? எனக்கு நான் பயாலஜி ஸ்டூடெண்ட்டு. இல்லை இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் சார், நான் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். நான் கவுன்சிலிங்ல பயோ மெடிக்கல், பயோ டெக்னாலஜி எடுக்கலாமா? தாராளமா எடுக்கலாம். அதே மாதிரி மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஸ்டூடெண்ட் சார் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க முடியுமா? தாராளமா எடுக்க முடியும். ஸோ ஏன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பார்த்து மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான். பயோ மெடிக்கல், பயோ டெக்னாலஜி சார் எனக்கு ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் சார், எனக்கு சம்பளம் முக்கியம் கிடையாது. நல்லா கவனிங்க, சம்பளம் முக்கியம் கிடையாது, ரிசர்ச் ஓரியன்ட். எங்க அப்பா அம்மா அப்ப இன்னும் 10-12 வருஷம் படிக்க வைப்பாங்க அப்படின்னா பயோடெக்னாலஜி எடுக்கலாம். ஏன்னா வெறும் UG டிகிரி வச்சுட்டு பயோடெக்னாலஜில பெருசா சாதிக்க முடியாது, இந்தியாவில வாய்ப்பு கம்மி. பயோடெக்னாலஜி யார் எடுக்கலாம்னா சார் நான் ஹையர் ஸ்டடிஸ் அப் டு PhD வரைக்கும் போறேன், இல்ல எங்க அப்பா வந்து செலவு பண்ணி ஃபாரின் அனுப்புறாரு, தாராளமா எடுக்கலாம். இல்ல சார் எனக்கு பயாலஜி ரிலேட்டட் அவ்வளவு அத்தனை 12 வருஷம்லாம் படிக்க முடியாது, நான் சீக்கிரமா என் குடும்பத்தை காப்பாற்றணும், பட் எனக்கு பயாலஜி தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பயோ மெடிக்கல் எடுக்கலாம். 4 to 6 வருஷத்துல நீங்க வேலைக்கு வந்தா பயோ மெடிக்கல், 11 வருஷம் முடிச்சு PhD வரைக்கும் படிக்கணும்னா பயோடெக்னாலஜி. பட் நீங்க பயோ மெடிக்கல், பயோடெக்னாலஜி படிச்சாலும் யூ ஹாவ் டு லேர்ன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா அனலிட்டிக்ஸ். நல்லா கவனிங்க, ஈவன் பயோ மெடிக்கல், பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு லேர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா. வெறும் பயோ மெடிக்கல், வெறும் பயோடெக்னாலஜி வில் நாட். பயோடெக்னாலஜியில் ஜெனோமிக்ஸ்ல நீங்க வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தி வருது, அதுல பண்ணலாம். பயோ மெடிக்கலுக்கு வந்து இமேஜ் ப்ராசஸிங் இந்த மாதிரி ரிலேட்டிவ்ல வந்து யூ கேன் டெவலப் யுவர் ஸ்கில்ஸ். இது தவிர ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங். ஸோ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்கும்போது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் வாய்ப்புகள் பல மடங்கு கூடும். ஜாப்பனீஸ் மொழி இல்லைன்னா ஜெர்மன் மொழி கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் வாய்ப்புகள் பல மடங்கு கூடும்.
நிறைய போட்டிகளில் கலந்துக்கோங்க. எப்படி ஒரு காலேஜை சூஸ் பண்ணும் அப்படின்னா, எந்த காலேஜில் வந்து சிலபஸை தாண்டி சொல்லித்தராங்க, எந்த காலேஜில் இன்டர்ன்ஷிப்லாம் இருக்கு, எந்த காலேஜில் வந்து கம்பெனி நடத்துகிற போட்டிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தயார் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஃபியூச்சரில் கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கேம்பஸ். ரெக்ரூட்மெண்ட் வந்து வில் பி த்ரூ காம்படிஷன் சேலஞ்ச். அப்போ எந்த கல்லூரி வந்து கம்பெனி நடத்துகிற போட்டிகளுக்கு உங்களை தயார் பண்ணுறாங்களோ அது சூப்பர் கல்லூரி. எந்த கல்லூரியில் ஃபாரின் லாங்குவேஜ் ஜாப்பனீஸ் ஜெர்மன்லாம் சொல்லி தராங்க, சூப்பர். எந்த கல்லூரியில் இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூஷன் இன்ட்ராக்ஷன் நிறையா இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் எந்த கல்லூரி வந்து பெரிய பெரிய கம்பெனி டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஆக்சென்ஜர் இந்த மாதிரி கம்பெனி வந்து அக்ரிடேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அது நல்ல கல்லூரி. எந்த கல்லூரியில வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அட்வான்ஸ் லேர்னிங் சென்டர்ஸ்லாம் இருக்கா, இது இவ்வளோ விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கு. இனிமேல் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும். பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட எந்த கல்லூரி டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு முதலீடு பண்றாங்களோ அந்த கல்லூரியில படித்தால் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆடிட்டோரியம் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் இருக்கு, பெரிய பேஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்கு, இது வந்து ஆக்டிவிட்டிஸ் யூஸ் ஆகும். பட் வேலை வேணும்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அட்வான்ஸ் லேர்னிங் சென்டர்ஸ் தேவைப்படுது. அப்போ எந்த கல்லூரி வந்து இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு முதலீடு பண்றாங்களோ அவங்க சாதிக்க போறாங்க ஃபியூச்சர்ல. ஒரு காலத்துல பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், இப்போ டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரைட். இப்போ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் பெர்ஃபார்ம்டு வெல். ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் கொஞ்சம் குறையும். பிசிக்கு வந்து 2 to 5 மார்க் குறையும், எம்பிசிக்கு 3 to 8 மார்க் குறையும். 170 மார்க் மேல வாங்கியிருந்தால் உங்களுக்கு நல்ல கல்லூரி டாப் 50 காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அவசரப்பட்டு மேனேஜ்மெண்ட்ல ஜாயின் பண்ண வேணாம், நிறைய பேர் அது தப்பு பண்றீங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 170க்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க வெயிட் பண்றது புத்திசாலித்தனம். அடுத்தது வந்து இன்ஜினியரிங் சொல்லிட்டேன். டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங்ல இன்னொன்று வந்து கெமிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம காரைக்குடியில சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கு, சிக்ரின் இருக்கு, அது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா எலக்ட்ரோ கெமிக்கல் வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த்ரூ கெமிக்கல் ரியாக்ஷன், இந்த பேட்டரி மேனுஃபேக்சரிங்க்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் படிக்கிறாங்க, இல்லை எலக்ட்ரிக்கல் படிக்கிறாங்க, எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறாங்க, மெக்கானிக்கல் படிக்கிறாங்க. சரி, இ வெஹிக்கிள், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான் ஃபியூச்சர்ல வரப்போகுது. அப்போ நான் இசி ட்ரிபிள் மெக்கானிக்கல் படித்தாலும் இ வெஹிக்கிள் ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டா பண்ண முடியுமா? கண்டிப்பா. அப்போ இ வெஹிக்கிளுக்கு வந்து இ வெஹிக்கிள் டெக்னாலஜின்னு இருக்கு. இப்போ நீங்க என்பிடிஎல் போட்டீங்கன்னா அங்க ஒரு ஐஐடி ப்ரொஃபசர் வந்து இந்த இ வெஹிக்கிளுக்கு பேசிக் டெக்னாலஜி வந்து சூப்பரா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு என்பிடிஎல்ல. இது தவிர மேட் லேப், நீங்க எலக்ட்ரானிக் படிக்கும்போது மேட் லேப்னு ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க, ப்ராக்டிக்கலும் இருக்கு. அது தவிர பேட்டரி டெக்னாலஜி, சென்சர், ஃபியூஷன், இந்த 3 ஸ்கில் நல்லா இருந்துச்சுன்னா யூ கேன் கெட் ஜாப் இன்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் எல்லாம் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ்டா என்னென்ன ஸ்கில் வேணும், என்னென்ன இண்டஸ்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி பண்ணோம். பழைய மாதிரி இன்ஜினியரிங் கிடையாது, சும்மா படித்தோம் வந்தோம் ஜாப் அப்படிங்கிறதோட it is becoming more skill oriented to a particular industry. Right sir. Engineering, இப்போ MBBS சொன்னீங்க, இன்ஜினியரிங் சொன்னீங்க. அடுத்தது வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து வெட்டினரி. நம்முடைய தமிழக அரசு அகைன் வெட்டினரிக்கு வந்து புதிய ரிசர்ச் சென்டர் பிளஸ் புதிய கல்லூரி ஒன்று ஆரம்பிக்க போறாங்க இந்த வருஷத்துல இருந்து. வெட்டினரிக்கு நீட்டு கிடையாது, பட் சீட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கம்மி, 300 சீட்ஸ் பக்கம் தான். அப்போ 185 மார்க் மேலே வாங்கணும் மெடிக்கல் கட் ஆஃப். அதாவது பயாலஜி 100, பிசிக்ஸ் 50, கெமிஸ்ட்ரி 50. ஸோ 185க்கு மேலே இருந்தால் தான் பிசிக்கு வந்து வெட்டினரி வந்து இது கிடைக்கும். தனியார் கல்லூரி கிடையாது. வெட்டினரிலேயே வந்து சில கோர்ஸ் இருக்கு, பவுல்ட்ரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி எல்லாம். பட் இதெல்லாம் படிக்கல தப்பு கிடையாது, பட் சம்பளம் கொஞ்சம் வந்து குறைவா இருக்கு, அது மட்டும் நீங்க பார்த்துக்கணும். வெட்டினரி இல்லைன்னா நெக்ஸ்ட் மிகப்பெரிய வாய்ப்பு நேச்சுரோபதிக்கு இருக்கு பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு. அது இந்த COVID-19க்கு அப்புறம் எல்லா அலோபதி ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து மக்களிடையே வந்து இம்யூனிட்டி நல்லா இருக்கணும், ஹெல்த் கான்சியஸ்,
மெடிக்கல் ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் யோகா, டயட் கண்ட்ரோல், இந்த மாதிரி இல்லை நிறைய விஷயங்கள் வரும்போது நேச்சுரோபதிக்கு ஒரு வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. நேச்சுரோபதிக்கு நீட்டு கிடையாது, தனி அப்ளிகேஷன். நேச்சுரோபதிக்கு 180க்கு 185 மார்க் மேல உங்க மெடிக்கல் கடா வந்துச்சுன்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 150 மேல வாங்கினீங்கன்னா தனியார் கல்லூரி. பட் தனியார் கல்லூரியில அட்லீஸ்ட் 2 lakhs per year ஃபீஸ் ஆகுது, அது மனசுல வச்சுக்கோங்க. ஸோ நேச்சுரோபதி கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபிஷரிஸ் சயின்ஸ், மீன்வளத்துறை. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தூத்துக்குடியில இருக்கு. இந்த வருஷம் 2 years வந்து நிறைய கோர்ஸ் ஆட் பண்ணிட்டே போறாங்க. நம்முடைய முன்னாள் அமைச்சர் புரட்சி தலைவி அம்மா பேர்ல அந்த ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஃபிஷரிஸ் சயின்ஸ், ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, இந்த மாதிரிலாம் கோர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் நீட்டு தேவை கிடையாது. ஃபிஷரிஸ் சயின்ஸுக்கு பயாலஜி கட் ஆஃப், ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங்க்கு மேக்ஸ் மார்க்கும் பார்ப்பாங்க. மேக்ஸ் கம்பல்சரி இருக்கணும். ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், ஃபிஷரிஸ் சயின்ஸுக்கு மேக்ஸ் தேவை கிடையாது. ஸோ மீன்வளத்துறை அது இல்லை அப்படின்னா இந்தியன் மெடிசன், சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக். இந்த சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக்கு கண்டிப்பா நீட்டு தேவை. நீட்டில் ஒரு 250 மார்க் பக்கம் மேலே வாங்கினீங்கன்னா தனியார் கல்லூரி கிடைக்கும். 300 மார்க் மேலே வாங்கினீங்கன்னா அரசு கல்லூரி கிடைக்கும். சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக். அதில் சித்தா ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ் ஹோமியோபதி, அதுக்கப்புறம் ஆயுர்வேதிக். ஸோ இது இந்தியன் மெடிசன். அது இல்லைன்னா நெக்ஸ்ட் பிஎஸ்சி கோர்சஸ். இந்த பிஎஸ்சி கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் டீச்சிங் ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக பண்ணலாம். அதில் பிஎஸ்சி பாட்னி, ஜுவாலஜி ஃபர்ஸ்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. பட் லாங் ரன் பிஎஸ்சி 3 வருஷம், எம்எஸ்சி 2, பிஎட் 2, எம்எட் 2, டெட் எக்ஸாம். பட் அது மாதிரி பண்ணும்போது நீங்கள் மேக்ஸோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி எடுக்கும்போது ஐஐடி கோச்சிங் கொடுக்குற அளவுக்கு உங்களை தயார் பண்ணிக்கோங்க. இல்லை பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரினா உங்களுக்கு நீட் கோச்சிங் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு தயார் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு க்ரோத் வந்து பெட்டராக இருக்கும். ஈவன் இன்கம் வைஸ் பெட்டராக இருக்கும். ஒரு நீட் டீச்சர், ஐஐடி டீச்சர்னாலே சம்பளம் ஜாஸ்தி. அது பண்ணலாம். ஸோ அந்த பிஎஸ்சி பட் லாங் ரன் தப்பே கிடையாது பண்ணுறது. இதுதான் மேஜர் சாய்ஸ். அதுக்கப்புறம் அக்ரி, லா, ஹியூமானிட்டிஸ் இதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் வந்து இதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே வரும். இதுதான் பேசிக் வந்து நான் சொல்றது. அடுத்தது வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிகாம், எக்கனாமிக்ஸ், பிபிஏ. அதுக்கு முன்னாடி சிஏ, ஐசிடபிள்யூ, கம்பெனி செக்ரட்டரிஷிப் ப்ரொஃபஷனலாக வரலாம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து சார் இந்த சிஏ பிகாம்லாம் எடுத்த பிறகு நம்ம சுற்றுச்சூழ்நிலை சொல்லுவாங்க, சிஏலாம் ரொம்ப கஷ்டம்டா, பிகாம் படி இல்லைன்னா பிபிஏ படி. அது மாதிரி நான் இந்த ப்ரோக்ராம்ல ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன், ஆர்ட்ஸ் படித்தாலும் சரி, காமர்ஸ் படித்தாலும் சரி, இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, மெடிக்கல் படித்தாலும் டெக்னாலஜி கற்றுக்கணும். இந்த காமர்ஸ் படிக்கிற இப்போ வந்து ஃபியூச்சர்ல எல்லாமே டிஜிட்டலைசேஷன், ஆன்லைன். ஜிஎஸ்டி சப்மிட் பண்றது, இன்கம் டேக்ஸ் சப்மிட் பண்றது எல்லாமே ஆன்லைன் வந்துச்சு. அப்போ வந்து ஃபோரன்சிக் அக்கௌண்டிங்னு வந்திருக்கு. இப்போ ஃபோரன்சிக் அக்கௌண்டிங் அண்ட் ஃப்ராட் டிடெக்ஷன். சார் நான் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், என்னால் சிஏ எல்லாம் பண்ண முடியாது, பிகாம் மாதிரி பண்ணிட்டு பிகாம் 3 வருஷம் முடிச்ச பிறகு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா யூ கேன் கெட் சர்டிஃபிகேஷன் இன் ஃபோரன்சிக் அக்கௌண்டிங். இது வந்து நீங்க நல்லா கவனிங்க. ஐசிஏஐ, அதாவது நம்முடைய சார்ட் அக்கௌண்ட் சிஏ கவுன்சில் இருக்கிறீங்களா, அவங்களே கொடுக்குறாங்க. நீங்க கூகுளில் போய் ஐசிஏஐ ஃபோரன்சிக் அக்கௌண்டிங் போடுங்க, வரும். டிகிரி முடிச்ச பிறகு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் யூ கேன் ஜாயின். அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் வந்த பிறகு 3 வருஷம் ஒர்க் பண்ண பிறகு யூ பிகம் அ ப்ரொஃபஷனல். ஃபியூச்சர்ல இந்த ஃபோரன்சிக் அக்கௌண்டிங்க்கு மிக பெரிய வாய்ப்பு இருக்கு. பட் இந்த ஃபோரன்சிக் அக்கௌண்டிங்கு, ஃப்ராட் டிடெக்ஷனுக்கு டேட்டா, அதாவது மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங். ஏன்னா டேட்டா மைனிங் அதுதான் மேஜரா அவங்க வந்து டூல் யூஸ் பண்ண போறாங்க. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல படிப்பாங்க பாருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எங்கெல்லாம் அப்ளை ஆகுது பாருங்க. அதனால தான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் டெக்னாலஜி கற்றுக்கணும் அப்படின்னு. அப்போ ஒரு பையன் கேட்கலாம், சார் நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், இப்போ நீங்க சொல்றது பார்த்தா எனக்கு புதுசா இருக்கு, நான் இன்ஜினியரிங் படிச்சு கூட இந்த ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் வரலாமா? தாராளமாக வரலாம். இதுதான் இப்போ அதான் சொல்றேன், எல்லாமே இன்டர்லிங்க் ஆகுது.
ஸோ பிகாம் வந்து யார் எடுக்கலாம்னா இந்த மாதிரி அக்கௌண்டிங் செக்டார், மேனேஜ்மெண்ட் ஓரியன்ட், ஃபினான்ஷியல் மார்க்கெட்டிங்ல வரணும் அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் டேக் பிகாம். இல்லை சார் ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் டேட்டா சயின்ஸ், ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் பேங்கிங் அப்படின்னா டேக் எக்கனாமிக்ஸ். சார் நான் மேனேஜ்மெண்ட்ல வரணும்னா டேக் பிபிஏ. பட் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிபிஏ மூணு படிக்கிறவங்க கண்டிப்பா பிளாக் செயின் டெக்னாலஜியும், ஃபினான்ஷியல் டெக்னாலஜியும், பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸும் கற்றுக்கணும். பிளாக் செயின் டெக்னாலஜி, ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அண்ட் ஆல் திஸ். அதே மார்க்கெட்டிங் சைடு வரவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதான் அப்போ நான் வந்து ஸ்டார்டிங்ல சொன்னேன், எல்லாமே டெக்னாலஜி ஓரியன்ட், டிஜிட்டல், ஆன்லைன். பேங்கிங் ஹஸ் பிகம் பேங்கிங் டெக்னாலஜி, ஃபினான்ஸ் ஹஸ் பிகம் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி, மார்க்கெட்டிங் ஹஸ் பிகமிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எல்லாமே ஆன்லைன், டிஜிட்டல். ஸோ அது தகுந்த ஸ்கில்ஸ் நம்ம கற்றுக்க வேண்டியது. ஸோ காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ் படித்தாலும் வாய்ப்பு இருக்கு. பட் தே ஹவ் டு லேர்ன் குவைட் அ பிட் அபவுட் கம்ப்யூட்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன இந்த ஸ்கில்ஸ், இந்த பிளாக் செயின், பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், டேட்டா மைனிங், இதெல்லாம் ரிலேட் பண்ணிங்கன்னா இது பண்ணலாம். ஃபோரன்சிக் அக்கௌண்டிங் ஒரு சாய்ஸ் வச்சுக்கலாம். இது காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி வந்து சொல்றதுக்கு. ஹியூமனிட்டிஸ், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. டெக்னிக்கல் ரைட்டிங், கண்டென்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணிங்கன்னா தாராளமாக அதுக்கும் வரலாம். அடுத்தது வந்து இன்னும் பெட்டர், இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னுடைய யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். என்னுடைய யூடியூப் சேனல் பேர் வந்து கெரியர் கைடன்ஸ் ஜேபி காந்தி. ஐ ரிப்பீட், யூடியூப்ல கெரியர் கைடன்ஸ் ஜேபி காந்தி. அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் கூட நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் இன்டெப்த்தாக நிறைய பேசியிருக்கேன். தாராளமாக அதுலேயே உங்களுக்கு விடை தெரிஞ்சிடும். ஸோ அதுலேருந்துனா கூட நீங்கள் அதுலேருந்து அந்த ஜிமெயில், என்னுடைய இமெயிலுக்கு நீங்கள் வந்து queries அனுப்பலாம். ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். நவ் ஐ வில் டேக் த questions.